எல்லோருக்கும் வணக்கம். அரக்கனான ஹிரண்யகசிபுவிற்கு பிரகலாதன் எப்படி மகனாக பிறந்தான்? அதை இந்த கதை மூலம் அறியலாம். ஹிரண்யகசிபு கைலாய மலைக்கு சென்றான். அந்த மலையின் அருகே இருந்த ஒரு மலை உச்சியை அடைந்தான். அங்கிருந்த அடர்ந்த காட்டில் கடும் தவம் புரிய ஆரம்பித்தான். ஹிரண்யகசிபுவின் கடும் தவத்தை பார்த்து பிரம்மதேவர் கவலை அடைந்தார். எப்படி ஹிரண்யகசிபுவின் தவத்தை கலைப்பது என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் நாரத முனிவர் அங்கு வந்தார். தன்னுடைய தந்தை பிரம்மதேவர் வருத்தத்துடன் இருப்பதை பார்த்து காரணத்தை கேட்டார். பிரம்மதேவரும் காரணத்தை சொன்னார். உடனே நாரத மகரிஷி, நான் சென்று ஹிரண்யகசிபுவின் தவத்தை கலைக்கிறேன், நீங்கள் கவலையை விடுங்கள் என்று சொன்னார். உடனே நாரத மகரிஷி தன்னுடைய நண்பரான பர்வத முனிவருடன் சிட்டுக்குருவிகளின் வடிவத்தில் ஹிரண்யகசிபு தவம் புரிந்து கொண்டிருந்த கைலாய மலைக்கு வந்தார்கள். சிட்டுக்குருவியின் வடிவிலிருந்த நாரத மகரிஷி ஒரு மரக்கிளையில் அமர்ந்தவாறு நமோ நாராயணாய என்று பகவான் நாராயணனின் திருநாமத்தை ஹிரண்யகசிபுவின் காதில் கேட்குமாறு 3 முறை சொன்னார். அதனை பர்வத முனிவரும் திரும்ப சொல்லிவிட்டு அமைதியாக இருந்தார்கள். இதனால் ஹிரண்யகசிபுவின் தவம் கலைந்தது. உடனே தன்னுடைய வில்லை எடுத்து குருவிகளின் மேல் அம்பு எய்ய குறிப்பார்த்தான். அந்த சமயம் சிட்டுக்குருவிகள் இருவரும் பறந்து விட்டார்கள். பறவைகளை தாக்க முடியாத தோல்வியினால் வருத்தம் அடைந்தான் ஹிரண்யகசிபு. தவத்தை கைவிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினான். கணவனின் எதிர்பாராத வருகையினால் மகிழ்ந்தாள் கயாது. இருவரும் தனிமையில் இருந்தார்கள். கடும் தவத்தை கைவிட்டு விரைவில் கணவன் திரும்பியதற்கான காரணத்தை கேட்டாள் கயாது. தான் தவம் மேற்கொண்டிருந்த போது கைலாய மலையில் 2 சிட்டுக்குருவிகள் தோன்றி நமோ நாராயணாய என்று 3 முறை உச்சரித்த சம்பவம், அம்பு எய்தியது அதன் தோல்வி என்று அடைந்த ஏமாற்றம் அனைத்தையும் அவன் மனைவியிடம் விளக்கினான். மேலும் அதற்கு மேல் தவத்தில் மனம் ஒப்பவில்லை என்றும் சொன்னான். மீண்டும் அந்த நமோ நாராயணாய என்ற வார்த்தைதான் எனது கோபத்தை தூண்டியது என்றும் கூறினான். இருவரும் தனிமையில் இணைந்து இன்பமாக இருக்கும்போது அவனுடைய மனம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தது. அதன் விளைவாக கயாது உயர்ந்த பக்தனான பிரகலாதனை தனது மகனாக ஈன்றெடுத்தாள். இந்த நிகழ்வு மார்க்கண்டிய மகரிஷி சகஸ்ரணிக மன்னரிடம் கூறினார். முதலில் ஹிரண்யகசிபு தூய பக்தரான நாரதரின் திருவாயிலிருந்து பக்தியுடன் உச்சரிக்கப்பட்ட நமோ நாராயணா என்னும் மந்திரத்தை காதால் கேட்டான். பின்னர் அவர் தனது மனைவியுடன் இணைவதற்கு முன்பாக அவளிடம் இந்த மந்திரத்தை அவ்வாறே திரும்பவும் உச்சரித்து நினைத்தபடி இருந்தான். அதன் விளைவாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் உயர்ந்த பக்தனான பிரகலாதன் அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தான். இந்த நிகழ்வு நரசிம்ம புராணம் 41ஆம் அத்தியாயத்தில் மாமுனிவரான மார்க்கண்டேய மகரிஷிக்கும் மன்னர் சகஸ்ரணிகருக்கும் நிகழ்ந்த உரையாடல். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? கருத்தரிக்கும் சமயத்திற்கு முன்பாக ஒருவருடைய மனம் நிதானமான பக்தியுடன் இருக்க வேண்டியது அவசியம். ஹிரண்யகசிபு பக்தி இல்லாமலேயே ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை காதில் கேட்டு வாயால் உச்சரித்தான். அதனால் அவனுக்கு பிரகலாதன் பிறந்தான். நாமும் பகவானின் நாமமான ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை தினமும் ஓதி பகவானை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுக்கிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோட்ச பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீ நரசிம்ஹம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே.